ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டேன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்ட கேள்வி தான். முக்கியமாக என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா சிஸ்டர் அவங்க கேட்டது தான். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்போ சிஸ்டர் 15,000 சேலரியில் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து சேமிக்கலாம், எப்படி வந்து பட்ஜெட் போடலாம்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ப்ளீஸ்லாம் கேட்காதீங்கம்மா, நான் உன் ஃப்ரெண்டு தானே, அதனால் தாராளமாக எனக்கு இது போடுங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டெல்லாம் வாங்க பழகலாம். ஏம்மா அந்த ஹைப் பட்டனே கொஞ்சம் தட்டி விடுங்கம்மா ராஜாத்திங்களா? ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம புருஷனோட சேலரி வந்து எவ்வளவு? 15,000 அந்த 15,000த்துக்குள்ள நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணுறோம், எப்படி வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃபை வந்து எப்படி நல்லா இருக்குங்கிறத நம்ம வந்து யோசிக்கவே முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ஒரு பட்ஜெட் வந்து போட்டுறணும். அந்த பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக முன்னேற முடியும். ஸோ அந்த பட்ஜெட் எப்படி போடலாங்கிறத வந்து யோசிக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், ஈஸியாக சூப்பராக வந்து நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து போட்டுடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 15,000 சம்பளமாக ரெண்ட் வந்து 3,500. 3,500 கிடைக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எங்கேயாவது தேடி பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். எப்போவுமே தேடுறதுல வந்து நம்ம வந்து குறையவும் கூடாது, சளைக்கவும் கூடாது. நீங்கள் எங்கேயாவது தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வீடாகவே அமையும். ஓகேவா? ரெண்ட் வந்து 3,500. பால் வந்து 1/4 லிட்டரு 15 ரூபா. 1/4 லிட்டர் என்னெண்டுமா காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, கண்டிப்பாக காணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 2 பசங்க இருக்கிறாங்கன்னா, அந்த 2 பசங்களுக்கு வந்து நான் டெய்லி வந்து பால் தான் கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பாலுக்கு பதிலாக கால்சியம் சத்து இருக்கிற கம்பு பால், உளுந்து பால், ராகி பாலுங்கிறன்னு சொல்லிட்டு எதனாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் பாலுக்கு மிச்சமாகவே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சக்தியை கொடுக்கும். அப்புறம் நம்ம ஸ்னேகாக்கா சொல்கிற மாதிரி நாங்கள் நாட்டு மாட்டு பாலில் தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வளர்ந்தீங்கன்னா, நீங்கள் பால்காரன்ட்ட போய் வீணாக 1000, 1,500 கொடுக்கணும். இல்லை நான் ஸ்னேகாக்காவை விட நான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா? ஏன்னா நாட்டு மாட்டு பாலை விட ஸ்ட்ராங் வந்து இது. ஓகேவா? இப்போ ஸ்னேகாக்காவும் சிம்ரன் அக்காவும் வந்துட்டாங்க, நாட்டு மாட்டு பால் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே கிடையாதுங்க. அதாவது அது பெஸ்ட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு அது முடியாது. ஆனால் அவ்வளோ நம்ம வாங்கி கொடுத்தா கூட அதில் இந்த அளவுக்கு தெம்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், கம்பு பால், உளுந்து பால், ராகி பால் இதெல்லாம் நம்ம வந்து செய்யலாம். ஓகேவா? இந்த வீடியோலாம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். நான் கம்பு பாலும் உளுந்து பாலும் போட்டுட்டு அடுத்து ராகி பாலுங்கிற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக இன்ஷால்லா போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காய்கறி வந்து 800 800 ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 800 காணாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க. ஏம்மா காணாது? வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை வாரம்? 4 வாரம். 4 வாரத்தில் ஒரு வாரம் 200 4 வாரத்துக்கு 800 200 எப்படிமா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க. ஏங்க வாங்க முடியாது? எதையுமே நம்ம நினச்சா முடியுங்க. இப்போ 1 கிலோ தக்காளி 20 வந்துருச்சு, அப்படி தானே? அது மாதிரி பல்லாரி 20 ஆயிடுச்சு. இது சில இடத்துல வந்து 3 கிலோ தக்காளி 50 வந்திருக்கு. இப்போ வந்து சந்தையில் போய் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க 3 கிலோ தக்காளி 50 நம்ம எப்படி தெரியுமா வாங்கணும்? 1,5 கிலோ வந்து நல்ல பழமாக வாங்கணும். அதாவது ரொம்பவும் பழம் வேண்டாம், நார்மல் பழம். இன்னும் 1,5 கிலோ வந்து காய் வெட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கணும். இப்படி காய் வெட்டாக வாங்கும்போது நம்ம அதை வந்து பழுக்கவே வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? அது இல்லாமல் அது வந்து ஈஸியாக அதாவது பழுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 1,5 கிலோ காலி ஆகிற வரைக்கும் அந்த 1,5 கிலோ தாராளமாக இருக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு 3 கிலோ தக்காளிங்கிறதே போதுமானது என்னையை பொறுத்த வரைக்கும். அதுவே நிறையான்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து கூறு கட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா, 10 ரூபா காய்கறின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இவ்வளோகான்னு வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். 10 ரூபா காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாயா அப்படியே வச்சு வச்சுருப்பாங்க. அந்த 10 ரூபா காய்கறி வந்து நீங்கள் கூறு எடுத்துக்கலாம். டெய்லி நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே சந்தெல்லாம் இருந்துச்சுன்னா டெய்லியோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ போய் நீங்கள் போய் காய்கறி வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா சீசன் காய்கறி வாங்கிக்கோங்க. சீசன் காய்கறினா இப்போ வந்து கத்தரிக்காய் வந்து இப்போ இந்த சீசனில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயும் வெண்டைக்காயும் வந்து விலை கம்மி. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கிலோவே 20 ரூபா தான், கத்தரிக்காய் வந்து கிலோ வந்து 30 ரூபா. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா வெண்டைக்காய் வாங்கி வத்தல் வாங்கி போட்டுக்கிடுவேன், கத்திரிக்காய் வத்தல் போட்டுக்குவேன். இந்த மாதிரிலாம் வத்தல் இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த காய்கறி வந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். வெண்டைக்காயிலே நிறைய ரெசிபி செய்யலாம், அப்படி தானே? ஏன் ஒரே ரெசிபி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லைல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வெண்டைக்காய் எடுக்கிறோன்னா வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காயில் சட்னி அரைக்கலாம், வெண்டைக்காய் வந்து நம்ம குடிக்கலாம், முட்டு வலி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயில் நிறைய வெண்டைக்காய் பொரியல் வச்சுக்கலாம், நிறைய இருக்குது. மோர் வெண்டைக்காய் செய்யலாம். வெண்டைக்காயில் இல்லாத ரெசிப்பியே கிடையாது. அதே மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டா நீங்கள் சாம்பாருக்கு போடலாம், தாளிச்சாக்கு போடலாம், புளிக்குழம்புக்கு போடலாம், மீன் குழம்புக்கு போடலாம், என்ன குழம்புக்குனாலும் நம்ம வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த சீசன் காய் சாப்பிடும்போது நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். இந்த 800 வந்து ஈஸியாக நம்மளால் வந்து குடும்பத்தை வந்து சமாளிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக 800 முடியுங்க. நீங்கள் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா முடியாது, முடியும்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். 10 ரூபா கூறு ஒரு 10 எடுத்திங்கன்னா என்னாச்சு, 100 ரூபா ஆச்சு, அப்படி தானே?
அந்த 100 ரூபாய்க்கு அப்புறமா நீங்கள் ஆனால் உங்களுக்கு 100 ரூபா கூட தேவைப்படாது. ஏன்னா அது வந்து சீசன் காய்கறிலாம் வாங்கும்போது நமக்கு வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான்வெஜ் வந்து 1000 ரூபாய் எழுதிருக்கேன். ஏம்மா 1000 ரூபாய் இது காணுமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காணுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 1000 ரூபாய் எடுத்திருக்கீங்களா, ஒரு வாரம் வந்து சிக்கன் எடுங்க, ஒரு வாரம் வந்து மட்டன் வந்து அநியாயமாக விலையாக போச்சு, அதனால் நம்ம அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு பார்க்க வேண்டாம், நம்ம கடன்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சிக்கன் எடுங்க, அப்புறம் வந்து பீஃப் எடுங்க, அப்புறம் குடல் வாங்குங்க, மூளை வாங்குங்க, மீன் வாங்குங்க. மீனில் சாலை மீன் இப்போலாம் ரொம்பவே விலை குறைஞ்சிருச்சு. மத்தி மீன் சொல்லுவாங்க தெரியுமா, அது கிலோவே எங்கள் ஊரில் 70 ரூபா தாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம், கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான்வெஜ்ஜுக்கு நான் எவ்வளோ எழுதிருக்கேன், 1000 ரூபாய். மளிகை ஜாமான் 2000 ரூபாய். மளிகை ஜாமான் 2000க்கு எப்படிங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்காதீங்க. என்னோட வீடியோக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் 2000க்குள்ள இவ்வளோ பொருள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ரேஷன் ஜாமான் 150 ரூபாய். இந்த ரேஷன் ஜாமான்லேயே நமக்கு வந்து நிறையா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அரிசி, சீனி, ஆயில், கோதுமை, ரவை, சேமியா, பச்சரிசி, டீத்தூள் எல்லாமே கிடச்சிரும். இந்த டீத்தூளை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போது ஒரு விஷயம் நான் சொல்லித்தரவா, இந்த கோதுமை அதாவது ரேஷனில் வாங்குற ஜாமானை வச்சு நம்ம எப்படி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரட்டா. இப்போ பாருங்கள், அரிசி வந்து நம்ம இட்லி அரிசி எதுக்காவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். சீனி வந்து டீக்கு யூஸ் பண்ணுறோன்னு வைங்க. ஆயில் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 விதமாக வந்து வச்சுக்கணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோதுமை மாவாக திரித்து சப்பாத்தி போட்டுக்கலாம், இல்லை பூரி போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து கோதுமையை அவிச்சு அதை காய போட்டு நீங்கள் வந்து புட்டுக்கு திரிச்சிக்கலாம். இல்லையா இன்னொரு மெத்தட் வந்து கோதுமை வந்து வறுத்துருங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் திரிச்சுங்க. ரொம்ப மையாக திரிக்கக்கூடாது. 1-2 மாதிரி திரிச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் சம்பா கோதுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து உப்புமா கிண்டிக்கலாம். ஸோ இந்த கோதுமையிலே நம்ம வந்து 3 வகை வந்து செஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரவையை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், பிரச்சனை இல்லை. ரவை, சேமியா, பச்சரிசியில் வந்து அதே மாதிரி இடியாப்ப மாவு 1 மாதம் வாங்கி இடியாப்ப மாவு ரெடி பண்ணுங்கள். இடியாப்ப மாவு மட்டும் ரெடி பண்ணினாலே நீங்கள் வந்து கொலக்கட்டை செஞ்சுக்கலாம், இடியாப்ப மாவு செஞ்சுக்கலாம், இடியாப்பம் செஞ்சுக்கலாம், அப்புறம் புட்டு செஞ்சுக்கலாம். அப்புறம் வேறு என்னது, பால் கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கப்புறமா தக்கடி போட்டுக்கலாம். இப்படி நிறைய ரகம் வந்து செய்யலாம். ஆப்பம் சுட்டுக்கலாம், மெயினாக பணியாரம் செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ரேஷனில் வாங்குற ஜாமானை வந்து மிஸ் பண்ணவே செஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீ தூள். அந்த டீ தூள் பிடிக்காது அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த டீ தூளை வச்சு ஈஸியாக சூப்பராக கமகம நம்ம ரெடி பண்ணிடலாம். சாதாரண டீ தூள் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் இஞ்சி சேர்த்துக்கங்க, ஏலக்காய் சேர்த்துக்கங்க, கிராம்பு சேர்த்துக்கங்க, ஒரு சின்ன துண்டு அது என்னது பிரியாணி இலை, இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து டீ போட்டிங்கன்னா டீ செம்ம வாசனையாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்கன்னா பாருங்கள், நீங்கள் டீ குடிக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ ரேஷன் டீ தூள்னு நினைக்காதீங்க, அதை வந்து நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தாங்க தேவை. என்ன தெரியுமா, நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சா போதும். எப்படி வந்து நம்ம இதில் ரெடி ஆகலாம், இதில் வந்து எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சாலே நமக்கு நிறைய மூளை வந்து நமக்கு கதையாக சொல்லும். அதில் நமக்கு என்ன கதை தேவையோ அதை மட்டும் எடுத்தாலே போதும். இப்போ நம்ம டீ தூள் போய் கடையில் போய் வாங்கினோம்னா 1/4 கிலோ என்ன ரேட் விற்கும். இதே நீங்கள் கடையில் போய் வாங்குங்க, கம்மியான ரேட்டாக இருக்கும். அதே கம்மியான விலையில் வாங்கி நம்ம ரெடி பண்ணிடலாமே. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போமா. என்னது, கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் மாதம் வந்து 200 ரூபாய் மட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கடி ஃப்ரிட்ஜை வந்து திறந்து மூடாதீங்க. அதிகமாக வந்து வீட்டில் அயன் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, கரண்ட் அடுப்பில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நிறைய விஷயத்தில் நம்ம வந்து கரண்ட்டை சேவ் பண்ண முடியும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், நீங்கள் லைட் வந்து 6 மணிக்கு போட்டிங்கன்னா திருப்பி ஒரு 7-7:15 ஆஃப் பண்ணிடுங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எந்த ரூமில் வந்து நமக்கு லைட் தேவை, அதாவது ஹாலில் கண்டிப்பாக லைட் போட்டிருப்போம் அப்படி தானே, பெட்ரூம் லைட்டு, கிச்சன் லைட்லாம் தேவையான நேரம் மட்டும் போட்டுட்டு மிச்ச நேரம் ஆஃப் பண்ணிடுங்க. பாத்ரூம் லைட்டு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஜன்னல் வைங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், ஒரு 7 மணி வரைக்கும் லைட் போட்டுட்டு வெளியிலையோ, அதாவது வாசலில் ஒரு லைட் போடுவோமா, வாசலில் ஒரு லைட்டு, அப்புறமா ஹாலில் ஒரு லைட்டு, இந்த 2 லைட்டை மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரண்ட் பில் வந்து சூப்பராக சேவ் ஆகும். தேவையில்லாத நேரத்தில் நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணாதீங்க. காற்று வருதா, ஓகே, ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு காத்தோட்டமாக இருங்க, அவ்வளோதானே. கரண்ட் பில் ஏன் நிறைய வரப்போகுது, நம்ம ஏன் உண்ணாமல் திங்காமல் அவங்க இல்லை போய் கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ கரண்ட் பில் 200 ரூபா போதும். நிறைய சிஸ்டர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் கேட்டிருந்தீங்க, ஏமா கரண்ட் பில் உனக்கு எப்படிமா 400 ரூபாய்க்குலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வருங்க, எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது, நீங்கள் நினைக்கிறதா தான் இருக்குது. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அதிகமான டிவி அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஃபேன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, லைட் அதிகமாக யூஸ் பண்ணுறது இருந்ததுன்னா நீங்களே நினச்சாலும் கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம காசு நம்ம கையில் தங்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து 250 ரூபா போட்டிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து 300 ரூபாய்க்கு போட சொல்லுங்கள். ஏன்னா வெளில போகிற ஆம்பளைக்கு சம்டைம்ஸ் தேவைப்படும். இல்லையா அவருக்கு வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு 250 ரூபா போட்டு உங்களுக்கு 300 ரூபா போடுங்க. சரியா? அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கணக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 50 ரூபா மட்டும் தான் முன்ன பின்ன வரும். இல்லையா 2 பேருமே 250 ரூபா போட்டாலும் பிரச்சனையே கிடையாது.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கேபிள் இல்லாமலாம் முடியாது. இப்போ வீட்டில் பிள்ளைங்கன்னு இருந்தாங்கன்னா கேபிளுக்கு ஒன்று கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளை கரைச்சி பண்ணாமல் இருப்பாங்க, நம்மளும் வீட்டு வேலையை பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக கேபிள் இருக்கட்டும். நாட்டு நடப்பு செய்திகள்லாம் நமக்கும் தெரியும், நம்ம குழந்தைங்களுக்கும் தெரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக கேபிள் வச்சுருங்க. அதுக்கடுத்து கேஸை பொறுத்த வரைக்கும் இதையும் எல்லாருமே கேட்குறீங்க, ஏம்மா நான் அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன் 2 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா எப்படி வரும்னு கேட்குறீங்க. நானும் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் பிப்ரவரி 30 2 மாதம். ஆனால் ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதத்துக்கு 500 2 மாதத்துக்கு 1000 ரூபாய். ஏன் கேஸ்லேயும் சிக்கனமாக இருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஏன்னா கேஸை எப்படி மிச்சம் முடிக்கணும்னு சொல்லிட்டுலாம் நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கே புரியாதவங்க நான் இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, போய் பாருங்கள். கேஸில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வைங்க. ரொம்ப நேரம் கேஸ் ஆகாது. எந்த இதையுமே பாத்திரம் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்கள். இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே போதும், கேஸ் வந்து ஈஸியாக சூப்பராக வந்து நம்ம சேவ் பண்ணி காப்பாற்றிடலாம். ஓகேவா. அடுத்தது வந்து பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சொல்கிறீங்க. ஏங்க பெட்ரோலாக நான் 2000 3000க்கு போடுவீங்கன்னு சொல்லிட்டு நீ உங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பஸ்ஸை நம்புங்க, ட்ரெயினை நம்புங்க, பக்கத்தில் இருக்குதுன்னா நீங்கள் நடக்கால நம்புங்க, நடராஜ் சர்வீஸுக்குள்ளே போங்க, வேறு வழி இல்லை. நமக்கு வந்து சேவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தாங்க போகணும். ஓகேவா, சரிங்களா. 1000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஸ்கூல் ஃபீஸ் தேவையே இல்லாத ஆணி இது என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எம்பளை சிபிஎஸ்சியில் தான் படிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தும் பெரிய ஆளாக முன்னேறி இப்போ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஸ்கூல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய படிப்பு தான் படிக்க வைப்பேன். இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இப்போ இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் சேருங்க, நல்லா படிப்பாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஊக்கம் கொடுத்தாலே போதும், அந்த பிள்ளைங்க தன்னால் படிப்பாங்க. படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டுங்க. உண்மை அதுதான். எங்கே படித்தாலும் பிள்ளைங்க வந்து படிப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் படிக்க வைங்க, ஆனால் நல்லா படிக்க வைங்க. நீங்கள் சிபிஎஸ்சி தான் படிப்பேன், வருஷத்துக்கு நான் வந்து 50,000 1,00,000 ரூபாய் செலவு பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கு, நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். எங்கிட்ட இல்லை, ஸோ நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். எங்கே படித்தாலும் ஒரே படிப்பு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவோமா, இருக்கிறவன் வச்சுக்கிறேன், இல்லாதவே சிறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க. இல்லை, அதனால நாங்கள் கொடுக்கல. ஓகேவா. இப்போ மொத்தமாக கன்க்ளூஷனுக்கு வருவோமா. ரெண்ட் எவ்வளவு 3500 ரூபாய், மில்க் எவ்வளவு 450 ரூபாய், வெஜிடபிள்ஸ் 800 ரூபாய், நான்வெஜ்ஜு 1000 ரூபாய், மளிகை ஜாமான் 2000 ரூபாய், ரேஷன்னு 150 ரூபாய், இபி பில்லு 200 ரூபாய், ரீசார்ஜு 550, கேபிள் 250, கேஸு 500 ஒரு மாதத்துக்குப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பெட்ரோலு 1000 ரூபாய், எமர்ஜென்சிக்கு ஒரு 1000 ரூபாய். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டிங்கன்னா மொத்தம் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மொத்தம் எவ்வளவே 11,400. அரிசியை விட்டுப்புட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அரிசி எல்லாம் விட்டுனடா, அதனடா முதல்ல சோத்துக்கு சிங்கிடுச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோத்துக்கு அதே எழுதியாச்சு. ஒரு மாதத்துக்கு 750 ரூபா, 2 மாதத்துக்கு 1500 ரூபாய். ஏன்னா நான் 60 ரூபா 65 ரூபா அரிசி வாங்குவோன்னு வைங்களேன், 60 ரூபா தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ அரிசியும் சேர்த்துட்டோமா, அரிசி வந்து 750 ரூபா, மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ வருது 12,150 ரூபா. சம்பளம் நமக்கு எவ்வளோ வரும் 15,000 ரூபா வரும். அப்போ 12,150 நம்ம கழிச்சோம்னா 2,850 ரூபா வரும். இந்த 2,850 நீங்கள் ஆர்டி சேர்க்க, இதில் நீங்கள் ஆர்டி சேர்த்தாலும் சரி, இல்லை ஏழை சீட்டு, நகை சீட்டு, குழுக்கள் சீட்டு, எதையோ ஒரு சீட்டை வந்து போட்டுருங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து சேவிங்ஸ் முக்கியம். இல்லை நான் வந்து சின்ன பிள்ளை தான் இப்போ தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து நகைச்சீட்டில் போட்டுருங்க. ஏன்னா நகைச்சீட்டை வந்து இப்போ விற்கிற விலைவாசி அதிகமாகவே இருக்குது. பொண்ணுக்கு இருக்கிற மதிப்பை விட நகைக்கு இருக்கிற மதிப்பு வந்து ஜாஸ்தியாகி போச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட்டிங்கன்னா 11 மாதத்தில் நம்ம ஏதோ ஒரு நகை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குன்னா அது பிறந்து ஒரு 3-4 வயசு வரைக்கும் நம்ம ஸ்கூலில் வந்து சேர்க்க மாட்டோம். அப்போ நகைச்சீட்டு நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த நகையை எடுத்து நம்மளால் ஒரு ரெண்டுக்கு, இப்போ ரெண்டு வாடகை வீடு வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அடமானமாக வச்சுட்டு, ஏன்னா ஏன் அடமானமாக வைக்க சொல்கிறேன்னா, அடமானமாக வச்சிட்டோம்னா நம்ம கையில் தான் நம்ம அந்த நகை எப்போனாலும் இருக்கும், நம்ம வந்து திருப்பிக்கலாம். ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்து நம்ம வந்து லீஸுக்கு போயிடலாம். லீஸுக்கு போயிட்டோன்னா இன்னும் நமக்கு வந்து சேவ் ஆகும். அந்த வாடகையை எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்த வாடகை எடுத்து நம்ம நகைக்கு கட்டி அடமானத்தில் இருக்க நகையும் திருப்பிடலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் உட்காந்து யோசிங்க. நம்ம யோசித்தாலே போதும், நம்ம மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மூளை கொடுக்குறத நம்ம உட்காந்து எது கரெக்டு எது தப்புன்னு நினச்சிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதும், நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொன்று என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்டு. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு மாதம் 1000 ரூபாய் எடுத்துப்போமா, அப்போ வருஷத்துக்கு என்னாச்சு 12,000 ரூபாய் ஆச்சு. இந்த 12,000 எடுத்து, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எமர்ஜென்சி ஃபண்டை வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. 6 மாதம் சேர்ந்துருச்சா, சரி ஓகே, அதை அப்போ எடுத்து என்ன பண்ணுவோம், பொம்பளை பிள்ளை இருக்கா SBO அந்த சேனல் இதில் போய் போடுங்க, சேனலுங்க அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போடுங்க. இல்லையா நீங்கள் வந்து ஏதோ ஒரு அந்த 6,000 இல்லை 12,000 என்னத்தையோ ஒன்று வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி வைங்க. 1 கிராம் இப்போ வாங்க முடியாது, நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதை வச்சு சொல்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு 100 மில்லியோ இல்லை ஒரு 200 மில்லியோ அதில்
போய் ஒரு தங்க காயின் வந்து வாங்குவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நகையில் வந்து காசை போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் வந்து பின்னாடி ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 15,000 சம்பளத்தில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணுனா நம்ம முதல்ல நல்லா இருப்போம், எதெல்லாம் பண்ணுனா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு பண்ணி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளாலே முடியும். ஓகேவா? இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கமெண்ட்டில் பேசலாம், பழகலாம். டாட்டா பாய்மா.